பெண்களுக்கு சென்சிட்டிவான ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 16 வயதோ 18 வயதோ கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு சென்சிட்டிவான ஏஜ் அப்படின்னா 30 வயதுக்கு மேலே தான். 30 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள பெண்கள் தான் அதிகமான ஒரு மெரைட்டல் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர்ஸில் விழுறாங்க, தவறு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரும்பொழுது வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுல. ஆனால் இது இயல்பாக ஏன் 30 வயதுக்கு மேலே இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி யாருக்கு அப்படின்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவுடைய கேரிங் இல்லாத பெண்கள், தன்னுடைய குடும்பம் அப்படின்ற அரவணைப்புல இல்லாத பெண்கள், ஸோ மோசமான ஒரு கணவனோ இல்லை கணவனுடைய கேரிங் கிடைக்காத பெண்கள், யாராவது ஒரு 3வது நபர் அதை கொடுக்கும் பொழுது ரொம்ப வீக் ஆயிட்டு, ஏன் அந்த 30 வயதுக்கு மேலே தான் அது ஏற்படுது அப்படின்னா, அந்த 30 வயதுக்கு அப்புறம் உடல்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால, அது ஹார்மோன் சேஞ்சஸும் பெண்களுக்கு நடக்கிறதுனால, அப்போ ஒரு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு அரவணைக்கக்கூடிய தனக்கான துணையை தேடுறாங்க. அப்போ அதை அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு 3வதா வரக்கூடிய நபர், அதாவது தன்னுடைய கணவன் தவிர 3வதா வரக்கூடிய நபரை அப்படியே நம்பிடுறாங்க. ஆனால் சில பேர் ஆலோசனையில் சொல்லக்கூடிய விஷயம், மேம் மனதளவில் தான் நாங்கள் பழகுறோம், எங்களுக்குள்ள செக்ஷுவல் கான்டாக்ட் கூட கிடையாது, அவரை நான் மனதார நேசிக்கிறேன், அன்பாக இருக்காரு, அன்பாக பழகுறாரு, அதுக்காக தான் அவர்கிட்ட நான் பழகுறேன், வேறு எந்த விதமான மனதில் எனக்கு தோணலை அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் இயல்பாக ஆண்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படி இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை முதல்ல அப்ரோச் பண்ணுறது அன்பாகவும் உங்கள் மேலே அக்கறையாகவும் இருக்கிற மாதிரியான உங்களை எமோஷ்னலி கனெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் செகண்டாக தான் உங்களை செக்ஷுவலி அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்களுடைய எண்ணம் என்ன பெண்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா, செக்ஷுவலி ஒரு கனெக்ட் அவகிட்ட வச்சுக்கணுன்றதா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அவங்க மைண்டில் இருக்கணும். ஆனால் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை எப்படின்னா எமோஷ்னலி கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் ஃபீமேல்ஸோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா, எமோஷ்னலி ஒரு ஆண் அக்கறையாகவும் அன்பாகவும் பேசும்போது இவங்க வீக் ஆகிடுவாங்க. ஸோ எமோஷ்னலி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபிசிக்கலி அவங்களுக்கு பண்ணுனா என்ன, ஸோ எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டோமே, ஃபிசிக்கலி இதில் அவங்களுக்காக செஞ்சால் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டு இந்த 30 to 40 ஏஜுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தடுமாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் லைஃபே இழந்து போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு, பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிவிட்டு, உங்களையும் நீங்கள் அழிச்சுக்கிட்டு, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அழிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையில எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 30 to 40 உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இதே மாதிரியான ஆசைகள் வந்தாலும் ஆண்கள் இந்த விஷயத்துக்காக தான் உங்களை ஃபைனலி அப்ரோச் பண்ணுவாங்க, அதுதான் ஆண்களுடைய இயல்புன்னு பெண்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஆட்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் மெச்சூராக டீல் பண்ணிவிட்டு வீக்காக இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். நன்றி.